அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இங்கே கேஎம்சி கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் இன்டர்ன்ஷிப் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸாக இருக்கோம். நாம் இந்த காலகட்டத்தில் 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களை நம்ம பார்த்தோம்னா 10 பேரில் 3 இல்லை 4 பேருக்காச்சும் சுகர் பிபி பிரச்சனை இருக்குது. ஸோ இதை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம காய்கறிகளை பற்றி பார்க்கலாம். காய்கறிகள் நம்ம எப்போதும் அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு 5 போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் 5 தடவை காய்கறி சாப்பிடணும் என்று WHO ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு சொல்லுது. ஆனால் இந்த காய்கறிகளை சாப்பிடும்போது நம்ம உருளைக்கிழங்கு அந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. இதே மாதிரி பழங்களையும் அதிகமாக எடுக்கணும். பழங்களில் மாம்பழம் அந்த மாதிரியான பழங்களை தவிர மீதி எல்லா பழங்களையும் நம்ம டெய்லி ஒரு பழமாச்சும் எடுக்கணும். அடுத்து உப்பு சத்து நம்ம டெய்லி 2 கிராம் கீழே தான் நம்ம டெய்லி எடுக்கணும். அதாவது நம்ம ஒரு ஸ்பூனில் பாதி அளவுக்கு தான் நம்ம ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் நம்ம உப்பு எடுக்க வேண்டியது வரும். இந்த ஊறுகாய், அப்பளம் அந்த மாதிரி பேக்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இதே சர்க்கரையும் நம்ம குறைக்கணும். நம்ம டீ காஃபிலெலாம் சர்க்கரை போடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய ஆகாரத்தில் சர்க்கரையோடைய அளவை நம்ம குறைக்க பார்க்கணும். இந்த டீ, காஃபி, ஜூஸு, இந்த ஸ்வீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம குறைக்கணும். இப்போ வரைக்கும் நாங்க பார்த்த எப்படி உணவு முறை பேரு தான் டேஷ் டயட்னு நம்ம சொல்றோம். அது என்னன்னா டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் சொல்றாங்க. இந்த பிபி கம்மி பண்றதுக்குனே இந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணா பிபி கம்மியாகும். இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொழுப்புலயே நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு இருக்கு. இந்த நல்ல கொழுப்பு உள்ள உணவுகள் எல்லாம் நம்ம அதிகமா எடுத்துக்கணும். வேர்க்கடலை, முந்திரி, வால்நட் போன்ற விதை வகைகள், சோயா எண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். குறைந்த கொழுப்பு கொண்ட பால் மற்றும் தயிர் யூஸ் பண்ணணும். ஆவின்லயே கிரீன் பேக்கெட், ஆவின் கிரீன் பச்சை பேக்கெட்ல கொழுப்பு கண்டென்ட் அதிகமா இருக்கும். அதுவே ஆவின் நீல கலர் பேக்கெட், ப்ளூ கலர் பேக்கெட்ல 3.5% தான் கொழுப்பு இருக்கும். ஸோ நம்ம பச்சை பேக்கெட் வாங்காம நீல பேக்கெட் வாங்கினா இன்னும் நம்ம கொழுப்பு கண்டென்ட்டை கொஞ்சம் குறைக்கலாம். இது இல்லாம இறைச்சி, மட்டன் போன்ற வகைகள்ல இருந்து நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். தவிர்க்க வேண்டிய கொழுப்பு மற்றும் உணவுகள் பார்த்தோம்னா எண்ணெயில் பொரித்த உணவுகள், பஜ்ஜி, போண்டா, வடை, சமோசா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இனிப்புகள், பேக்கரி பொருட்கள், கேக், பேஸ்ட்ரி, பிஸ்கட் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஜங்க் உணவுகள், பீட்சா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். அதிக கொழுப்பு உள்ள மாமிசங்கள், மட்டன், இறால், இறைச்சி வகைகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். ஸோ இந்த டேஷ் உணவு குறிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா உயர் ரத்த அழுத்தம் குறையும், இதய நோய்கள் குறையும், சர்க்கரை நோய் ஆபத்து குறையும், உடல் எடை கட்டுப்படும். இந்த டேஷ் டயட்டை நம்ம உடற்பயிற்சி மற்றும் டேஷ் டயட் நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில ஸோ இந்த டேஷ் டயட் மற்றும் தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டா சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்கள் உடல் நலத்திற்கு நல்ல உணவின் தேர்வு முக்கியம். இன்றைய டேஷ் உணவை கடைபிடித்து தொடுங்கள். Now to summarize what Nahda and Joyson said in Tamil, we have a diabetic chart here. This diet can be followed for diabetic patient also. A healthy diet helps to protect against malnutrition in all its form and NCD, including diabetes, hypertension, heart disease, stroke. So now to summarize what to eat and what not to eat. In what to eat, fruits and vegetables. Eating at least 3 to 5 portions of vegetables and fruits per day is required. And in fat, we have saturated and unsaturated fat. The saturated fat should be reduced, and it should be reduced by steaming, boiling, and also replacing butter and ghee with oil rich in polyunsaturated fatty acids such as soya bean and sunflower oil. Eating reduced fat dairy foods can also help. And eating lean meat should be encouraged, which is lean meat like chicken, and limiting the consumption of baked and fried food or dalda as they contain saturated fat. Also, salt consumption should be reduced to less than 2 grams per day, and also eating salty snacks should be restricted. In case of sugar intake, eating fresh fruit and vegetable in moderation as snacks instead of salty snacks is recommended, and limit the food containing sugar. And now in what not to eat, fried food, baked food,
Pre-packaged snacks and food, sugary snacks, beverages, candies, pickles, alcohol, fast food, dry fish, all these should be avoided. Thank you for being with us, and we hope we could give you a proper education on what to eat and what not to eat, and hope you will inculcate this in your daily lives and prevent the non-communicable diseases. Thank you.